ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கப்பெண்ணே சீரியல்ல நம்ம ஆனந்தியோட திருமணத்த வச்சு இத கதைய நவுந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வார்டனும் நம்ம மகேஷும் நம்ம ஆனந்தியோட சொந்த ஊருக்கே போய் அவங்க அப்பாட்ட போய் ஆனந்தி பொண்ணு கேட்டு சம்மதத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம அன்போட அம்மா நம்ம ஆனந்திய மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா யாரு கூட தான் திருமணம் முடிய போகுதுன்னே தெரியல. ஒரு பக்கம் அழகப்பன் மகேஷ் மாப்பிள்ளன்னு சொல்றாரு. அதனால கண்டிப்பா ஆனந்திக்கும் மகேஷ்க்கு தான் திருமணத்தை நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடு அழகப்பன் பண்ண போறாரு. ஒரு பக்கம் ஆனந்தி நம்ம அன்பு லவ் பண்ற விஷயத்த அவங்க அப்பாட்ட சொல்ல போறாங்களான்னு தெரியல. ஆனா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம ஆனந்தி நான் ஒரு பையனை லவ் பண்றேன், நான் கல்யாணம் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஒருவேளை அழகப்பன் அது மகேஷா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லி எல்லாத்தையும் ஓகே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனந்தி செம சந்தோஷத்துல நம்ம அன்பு அம்மாட்ட எங்க அப்பாவுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்படிதான் கதை வரும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு பக்கம் நம்ம மகேஷும் வார்டன் செம ஹாப்பியா இருக்காங்க. அது ஏன்னா நம்ம ஆனந்தியோட அப்பாவே மாப்பிள்ளன்னு சொன்ன உடனே செம ஹாப்பியா இருக்காரு. நம்ம மகேஷ் கண்டிப்பா இந்த திருமணத்துல நிறைய குளறுபடி நிறைய நடக்க போகுது. ஒரு பக்கம் மித்ரா எப்படியும் நம்ம மகேஷும் ஆனந்தியும் திருமணம் நடக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் மித்ரா இருக்காங்க. அதனால மித்ரா கண்டிப்பா மகேஷையும் ஆனந்தி ஒன்று சேர விட மாட்டாங்க. ஆனா அன்புக்கும் ஆனந்திக்கு தான் கண்டிப்பா இந்த சீரியல் திரும்ப முடியும். அப்படிதான் கதை கொண்டு போவாங்க. இதை பத்தி உங்களுக்கு பாய்.